உங்களுடைய மொபைல் மூலமாக டிஎம்பி பேங்கோடைய கஸ்டமர் ஐடியை தெரிஞ்சுக்கிறது எப்படி பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்கிறது தான் ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் இருக்கிற த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு டிஎம்பி நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச்சு கொடுங்க. ஃபஸ்ட்டாவதுல டிஎம்பி இ பேங்கிங்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் டாப்பில் நெட் பேங்கிங் லாகின் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு லாகின் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து கஸ்டமர் ஐடி ஃபைன் பண்ணனால வாட் இஸ் மை யூசர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கொண்டு வந்து மேலே கொடுத்துருக்காங்க, அதை டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே யுவர் லாகின் யூஸ் ஐடின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து ரீட் பண்ணிடுவாங்க. யுவர் லாகின் ஐடி இஸ் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய கஸ்டமர் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் மொபைல் மூலமாக டிஎம்பியோட கஸ்டமர் ஐடியை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.